நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த குழு பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக பணிக்குழு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பிற்கு ஒரு குழு, அதே போல கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு என்று மொத்தம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக 3 குழு திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மற்றும் திமுக பொதுச் செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது பார்க்கும்போது திமுக தேர்தல் அறிக்கை குழு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியிலும் முக்கியமான கட்சியாக திமுக இருக்கும் நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் வெளியிடப்பட இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் திமுக தரப்பில் இருந்து TKS இளங்கோவன், AKS விஜயன், அதே போல அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் TRP ராஜா, அதே போல திமுகவின் வர்த்தக அணி துணைத் தலைவர் கோவி செலியன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய CVMP எழிலரசன், திமுக MP MM அப்துல்லா, மேலும் திமுகவின் MLA எழிலன் நாகநாதன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகிய இவர்கள் அடங்கிய திமுக தேர்தல் அறிக்கை குழு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வரக்கூடிய நாட்கள்ல ஆலோசனை நடத்தி திமுக சார்பில் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட இருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தவரைக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு வெளியிட்டிருக்கக்கூடிய திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர் KN நேரு இடம்பெற்றிருக்கிறார். அதே போல திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், இந்த 5 பேர் திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திமுக சார்பில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சி காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக பொருளாளருமான TR பாலு தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவில் அமைச்சர் KN நேரு, பெரியசாமி, பொன்முடி, ராசா, MRK பன்னீர்செல்வம் ஆகிய 6 பேர் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டோம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு MK ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தேர்தலுக்காக ஒரு தேர்தல் பணிக்குழு என்பதை அறிவித்திருந்த சூழல் திமுக தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தேர்தலுக்கான பணிக்குழுவை அறிவித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ரமேஷ், இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய பணிகள் என்னவாக இருக்கிறது? இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை, திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நாடாளுமன்ற தேர்தலுக்காக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலையுமே திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும். அந்த தேர்தல் வாக்குறுதி என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பது குறித்துதான் திமுக MP கனிமொழி தலைமையில அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் செய்வாங்க. அந்த சுற்றுப்பயணம் கொண்டு தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து அவர்கள் ஆலோசித்து ஒரு நீண்ட ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிடுவார்கள். அதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பதும் மிக மிக முக்கியம். ஏனென்றால் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எப்போது தொடங்க வேண்டும், தேர்தலுக்கான எவ்வாறு கட்சி நிர்வாகிகளை தயார்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது முக்கியம். அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் திமுக முதன்மை செயலாளரும்
அமைச்சருமான திரு KN நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் தான் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறும், திமுக நடத்தும் என்றெல்லாம் ஒரு தகவல் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பணிக்குழு என்பதும் அமைக்கப்பட்டு விட்டதால் வரக்கூடிய நாட்கள்ல மிக விரைவாகவே தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கிறது. அதற்காகத்தான் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தலைமையில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் இன்னும் தொடங்கவில்லை. அந்த சூழல்ல தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு என்பதையும் அமைத்து விட்டதால் வரக்கூடிய நாட்கள்ல அந்த பேச்சுவார்த்தை, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்று அடுத்தடுத்த விஷயங்கள்ல திமுக கவனம் செலுத்த இருக்கிறது என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் சில கட்சிகள் திமுகவோடு இணையலாம் என்ற தகவலை திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கட்சிகளோடு திமுக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனையை நடத்த இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்திருக்கிறது. இவ்வாறாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக முழுவீச்சில் தயாராகி தேர்தலுக்கான பணிக்குழு என்பதையும் அறிவித்திருக்கிறது. ரமேஷ், இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் பணிகளானது எந்த அளவுக்கு தீவிரமடையும், எப்பொழுது இதன் பணிகள் தொடங்க இருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை பொறுத்தவரைக்கும் திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வரக்கூடிய நாட்கள்ல திமுக தலைவர், பொதுச் செயலாளர், திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் எப்போது பிரச்சாரத்தை தொடங்கலாம், அதே போல கூட்டணி கட்சிகளோடு எப்போது பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்பது குறித்து தான் முடிவு செய்வார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் பணிக்குழு தான் தேர்தலுக்கான அத்துணை முடிவுகளையுமே ஒருங்கிணைக்கும். அதுல தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் இளைஞரணி மாநாடு என்பது சேலத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள்ல முழு கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த வாரம், அதாவது இந்த ஜனவரி 4வது வாரத்துல திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு, ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை ஒன்றை நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு முடிவு என்பதும் எடுக்கப்பட இருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழகத்துல 20 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்துல 19 தொகுதியும், அதே போல புதுச்சேரி தொகுதி காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ திமுக தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருப்பதால இந்த முறை எத்தனை தொகுதிகள்ல திமுக போட்டியிட போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. புதிதாக ஒரு சில கட்சிகளும் இணைய இருப்பதால் தொகுதி பங்கீடு விஷயங்களை எல்லாம் திமுக எப்படி கையாள போகிறது என்ற எதிர்பார்ப்பும் தமிழக அரசியல்ல அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த பணிக்குழு, அதே போல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவினர் அடுத்தடுத்த ஆலோசனைகளை நடத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவை தயார்படுத்துவதற்கான அத்துணை நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ள இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.